Veeradhira Suran, I think you need no introduction for anybody who is sitting down here. And வந்துட்டு முதல்ல நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன், ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் சார், இங்க யாரெல்லாம் வந்து சியான் விக்ரம் ஃபேன்ஸ் இருக்கீங்க? எனக்கு இது ஒண்ணு சொல்லுவோம் சார், இவரை பத்தி நம்ம அப்படியே நடிச்சது ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு மனசார என்ன மனுஷன் இருந்தாலும் அப்படி சொல்லிட்டு போடுவேன். அதோட நீ வந்து இந்த வடை சாப்பிட்டு அந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம கேட்டு சார் உங்க போராட்டம் விட மாட்டாரு, இன்டர்வியூல விடவே மாட்டேன். ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஒரே வாட்டி வாங்கிட்டு போது இந்திய படத்துல ஒரு பாராட்டு மட்டும் நான் தெரிவிச்சேன். இயல் இசை நாடகம் அப்புறமா கவலைப்படாதீங்க, எனக்கே புரியல. அது மூணையும் கொண்டு வந்து ஒரு நேர்கோட்டுல நிறுத்திருப்பாரு பாருங்க. அந்த படத்துல ஒரு குதிரை மேல ஒரு சீன்ல சார் என்ன சார், ஐ திங்க் அது வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் அந்த குதிரையே நடிக்க வச்சிருப்பாரு சார். எப்படிதான் டைமிங் ஒண்ணு பிடிக்கலாம் சார், குதிரைய வா குதிரை நீ நான் சொல்றேன் இருப்பாங்க. அதுவும் டைலாக் என்னன்னு யாரா இவர் ஏன்னா நம்மள எப்படி பண்றாரு ஒவ்வொரு வாட்டியும் அந்த மாதிரி. உங்களை தவிர வேற யாரையுமே அந்த ஒரு கேரக்டர்ல எங்களால யோசிக்கவே முடியாது. You're a blessing for all of us. Thank you. You know, definitely. சரி இப்ப நம்ம ஆரம்பிக்கலாமா? அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்றேன். வாங்க சார். அந்த குதிரையை பத்தி தான் அந்த குதிரை மாதிரி இருக்கிற வரது அந்த குதிரையே அதனால பாம்பேல இருந்து நான் சென்னைக்கு அப்போ காரோட பக்கத்துல உட்காந்து டிராவல் பண்றேன். சார் நீங்க எந்த ஏஜென்சில சார் ஏஜென்ட் கிட்ட சார் டிக்கெட் புக் பண்ணீங்க? ரஹ்மான் சார் பக்கத்துல உட்கார்றாரு, நான் போறப்ப ஒரு நாள் இவர் பக்கத்துல உட்கார்றாரு. எந்த டூர் கம்பெனில போய் நான் போவேன் ஏதாவது தாத்தாவா நல்லா கரெக்டா லிங்க் பண்ணீங்க. நியூ படத்துக்கு ரஹ்மான் சார் வந்து நான் பிளைட்ல அவரை பிடிச்சி கன்வின்ஸ் பண்ணேன். நான் பாத்துருந்தேன் ரஹ்மான் சார் அவங்க அம்மா உட்கார்ந்து, அவங்க அம்மா வந்து இது போயிட்டு வந்தாங்க ரெஸ்ட் ரூமுக்கு போனாங்க. நான் டவுனுக்கு தான் உட்காந்துட்டேன், சார் கொஞ்சம் பேசலாமா அப்படிப்பா. அம்மா வந்து ஏசிட்டு போயிட்டாங்க. இப்ப வந்து சார் எவ்வளவு பெரிய ஒரு லெஜெண்டரி ஆக்டர் அப்படின்றது எல்லாருமே தெரியும். நான் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சு அவர் எப்படி அவருடைய வாழ்க்கையே ஒரு படம் இல்லையா? அது வந்து சொல்லி அதாவது எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் அது சொல்லப்பட வேண்டிய புகழப்பட வேண்டிய பாராட்டப்பட வேண்டிய போற்றப்பட வேண்டிய இந்த டெடிகேஷன் டுவர்ட்ஸ் திஸ் மூவிஸ் அப்படின்றது வந்து அதுக்கு ஹைட்டே வந்து பேராமீட்டரா இருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சு இதெல்லாம் தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 இடம் மீட் பண்ணிருப்பேன் சார் அவர், பட் ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன் கிடையாது. அப்புறம் ரைட்ல வரும்போது ஜெனரலா பேசிட்டே வரும்போது இந்த தெய்வத்து மொழியில எப்படிதான் அதோட எப்படிதான் பண்ணீங்க, அதாவது within few seconds அப்படியே அப்படின்னாரு. அப்படியே கேட்டார் just like that. அது கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய மேஜிக் பார்த்தோம். within seconds அந்த கேரக்டர் அது பிளைட்ல ப்ரிப்பரேஷன் இருக்கும், அந்த கேரக்டர் சின்ன கேரக்டரா மாறதுக்கு வந்து அது எதுனாலும் கப்பு ஏதோ ஒன்று பண்ணாரு. நீங்க என்னன்னா நீங்க எனக்கு அமைதியா தான் இருக்கணும். அப்படியே பார்த்து ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் அதுக்கு முன்னாடி அவர் மேல எவ்வளவு ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தா அதோட 10 times மேல போச்சு. அவர் பாத்தீங்கன்னா காட்ஸ் கிரேஸ். அதுல நம்ம ஐயா மறந்துட்டு போறோம், ஐயா ஸ்கிப் பண்ணிட்டு போறோம். ஐயில அவர் பண்ண அதுல எவனுமே பண்ண மாட்டான், ஆளை விடுறா சாமி நான் போறேன் அதெல்லாம் பண்ணிட்டு எப்படி உட்கார்ந்துருக்காருன்னு தெரியல. இல்லாம அருண்குமார் சார் இல்ல நல்ல ஒரு விஷயம் வீரதீரா பத்தி சொல்லணும்னா
அருண்குமார் சார் இது பண்ணியது ஒரு மிகச்சிறந்த விஷயம். அது சொல்றது அதுக்கு முன்னாடி நான் அங்கதான் வரேன், அந்த டாபிக் தான் வரேன். சொல்லணும், ஒரு ஒரு மார்டின் ஸ்கார்செஸி மேக்கிங் ஒரு வில்லேஜ்ல பண்ணா எப்படி இருக்கும்? இல்ல சார் கொஞ்சம் சொல்லட்டுமா? புரிஞ்சு போச்சு. இல்ல நம்மளை பத்தி சார் புரிஞ்சு. இப்போ சில நேரம் நம்ம படத்தை பத்தி நம்ம பேசக்கூடாது, படம் தான் பேசணும், கரெக்ட். சில நேரம் படத்தை பத்தி பேச வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் பேசணும். அது என்ன ஃபீல் பண்ணாதான் சொல்லுங்க. இன்னும் அதாவது தீரதீரா படத்தோட ப்ரொமோஷனுக்காக உட்கார்ந்துருக்கோம், நம்ம பேசிட்டு மத்த படத்தை பத்தி தான் பேசி அந்த வண்டி இதுக்குள்ள திருப்பணும். ஏன்னா மக்களுக்கு நம்ம பேச போறது இதை பத்தி இல்லையா? அதுல எப்படி கொண்டு வந்து கனெக்ட் பண்ண போறோம்? இப்ப தூள்ல பார்த்த ஒரு விஷயம் சார், திருப்பி அந்த லுக்ல ஒரு ஒரு தரமான ஒரு படம், அதுவும் நல்ல படம். அது கொஞ்சம் கமர்ஷியல், இது வந்து ஒரு கமர்ஷியல்ல ஒரு கிளாஸ் கமர்ஷியல். சியான் சார் கிட்ட நம்ம இன்னும் பேசல, பட் அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட உங்ககிட்ட கேட்டு ஒரு கேள்வி. சார் இருக்கிற கேள்வி என்னன்னா, சார் வந்து சிவாஜி சாரோட ஒரு பெரிய ரசிகர், கரெக்டா? ஒவ்வொரு படத்துலயும் அப்பப்போ அப்படி சிவாஜி சார் வந்துட்டு போவாரு. வீர தீர சூரன்ல எந்த சிவாஜி சார் எந்த படத்துல இருந்து நீங்க பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க? இதுல எப்படின்னா, சிவாஜி சார் பத்தி சொல்லுவாங்க, தேவர்மன்ல நடிக்கும் போது சரி அண்ணா நடிக்க வேண்டான்ற அந்த மாதிரி நம்மள நீ நடிக்காத சாம அப்படின்னு சொல்லி ஒரு புது நடிப்பை வாங்கிட்டாரு. நான் ஒரு சீன் அடிச்சு முடிக்கிறேன் அப்படின்னோட நான் கான்பிடென்டா அடிச்சேன் ஷார்ட். அது பறந்துச்சு, அவர் பண்ற போது பறந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் ரசிச்ச அந்த சீனை இது வந்து சூழ கொண்டு பாருங்க. ஆமா அப்படின்னு ஒரு 2 லைன நடிச்சுக்காரு. ஓகே ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே தனியா சரி சார் போலாம் சார். எனக்கே ஃபீல் ஆச்சு. அவர் ஒவ்வொரு படமும் எப்படி பண்றாரு உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு படமும் கலக்குறாரு. இதுல வந்து அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா நடிக்கலன்னு நினைக்கிறேன். நீங்க பார்த்துட்டு யூ வில் சே தட் ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபைனஸ்ட். ஒவ்வொரு சீனையும் ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு வார்த்தையிலும் நடிச்சதும் சரி. See, I'm a fan of his work. I'll keep always. So what we do is constantly he'll be talking about what I do, I'll be talking about நீங்க என்ன பண்ணிடுறேன்னு. I'll keep ஓகே ஒரு புதுசா பண்ற என்ன பண்றாரு, ஓகே என்ன பண்ணி இது பண்றாரு, ஓகே இதான் டயலாக் இதான் பண்றோம் எல்லாம். ஸோ அங்கேயே வந்து ஒரு மாதிரி ஒவ்வொரு இதையும் அதை மெனக்கெட்டு அது பண்ணிடுவாரு. அப்புறம் டப்பிங்ல வந்துட்டு டப்பிங் ஆல்சோ ஐ டூ தி சேம். பட் டப்பிங்ல ஐ வாஸ் திங்கிங் இவர் டப்பிங்ல என்ன பண்ணுவாரு, அப்படியே டப்பிங்ல அகேன் அதை உட்கார்ந்து ஒரு மாதிரி புலி இல்ல மான்ஸ்டர். அவர் பண்றதும் மான்ஸ்டர், அங்க இருக்கிறவங்களே மாஸ்டர் ஆக்கிடுவாரு, எல்லாரையும் காலி பண்ணிடுவாரு. அத வந்து எடுத்து அந்த ஒவ்வொரு அந்த காமா அந்த வார்த்தையில ஒரு 4 எழுத்து இருக்குன்னா அந்த 4 எழுத்தையும் அது வந்து எல்லாம் இது பண்ணி பார்த்து தட்டி பார்த்து that's what I told you. எனக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. லைக் நார்மலி you see a performance there will be something எங்கயாவது ஒரு இடத்துல அந்த ஒரு I thought and அவர் என்ன சொல்ற நடிச்சலாம் நிஜமாவே நல்லா இருக்கா அப்படின்றாரு. I said நீங்க பாருங்க படம் வெளில வந்து how people will talk. எல்லாரும்